Morning champion, this is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion Shakti along with me. இன்னைக்கு சக்தி வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாரு. டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அது ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன். ஸோ இதில் ஒரு நம்ம பாயிண்ட்ஸாக டிஸ்கஸ் பண்ணுறோம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Ideal gas law can be applied with least error to superheated steam. ஐடியல் கேஸ்ல அப்ளை பண்ணுறது வந்து ஒன்லி ஐடியல் கேஸ் தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் வேறு எதுக்கு மாற்றாக அப்ளை பண்ணாலும் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றான். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். The process of drying is explained in sublimation. ஸோ ப்ராசஸ் ஆஃப் ட்ரையிங் வந்து எங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, சப்ளிமேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Reduced pressure is dimensionless. ரெடியூஸ் ப்ரெஷர்ன்றது வந்து அது ப்ரெஷரோட ரேஷியோ தான். ஸோ அது வந்து ரேஷியோனால டைமென்ஷன்லெஸ். The total volume of mixture of gas is equal to sum of the volume of each component at pressure and given pressure and temperature. Applicable to ideal gases, Avogadro's law. Avogadro's law என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு வால்யூம் ஆஃப் மிக்சர் ஆஃப் கேஸ் அது பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஈச் காம்பனன்ட். டோட்டல் வால்யூம் வந்து சம் ஆஃப் த வால்யூம்க்கு ஈக்குவல் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் வந்து பர்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த லா வந்து Avogadro's law அப்படின்றாங்க. Highly superheated vapor always be approximated to இதுவும் பழைய கொஸ்டின் அதே தான். சூப்பர் ஹீட்டட் வேப்பர் சொல்கிறாங்க, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ரெண்டுமே வந்து ஐடியல் கேஸ்க்கு ஒத்து காணப்படலாம். Dryness fraction is the mass of dry steam to mass of dry steam and mass of vapor in suspension. So mass of dry steamக்கும் டோட்டல் மாஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். அதே மாஸ் ஆஃப் வெட்டுக்கும் டோட்டல் மாஸ்க்கும் அது வெட்னஸ் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. For real gas, Cp is equal to Cv at absolute zero temperature. ஸோ சிபியும் சிவியும் வந்து எப்போ சமம் ஆகும்? கேஸுக்கு தான் ரெண்டு ஸ்பெசிஃபிக், சாலிடுக்கும் லிக்விடுக்கும் ஒரே ஸ்பெசிஃபிக் தான். இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகும் அப்படின்னா வந்து எப்போனா அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். At critical point, saturated liquid and saturated vapor phases are identical. ஸோ வழக்கமாக மற்ற இடத்துலலாம் வந்து ரெண்டுமே வெவ்வேறு சேச்சுரேட்டட் லிக்விடும் சேச்சுரேட்டட் வேப்பரும் வேறு வேறு இடத்துல இருக்கும். ஆனால் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து உச்சி இப்படி இருக்குன்னா இங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து சேச்சுரேட்டட் லிக்விடுன்னா இங்கே சேச்சுரேட்டட் வேப்பர்னு சொல்லலாம். ஸோ அப்படி போக 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 இங்கே லிக்விடு இங்கே வேப்பர். ஆனால் இந்த இடத்துல கிரிட்டிக்கல் பாயிண்டில் வந்து இங்கே சேச்சுரேட்டட் லிக்விடும் சேச்சுரேட்டட் வேப்பரும் ஒரே இதில் தான் இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். For water boiling at constant pressure of 1 bar, specific heat is infinitely large. ஸோ வாட்டருக்கு பாயிலிங் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆஃப் 1 bar வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து இன்ஃபினிட்லி லார்ஜாக இருக்குன்றாங்க. மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ராக்ஷன் வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வந்து மாஸ் ஆஃப், அதே வந்து வெட்னஸ் ஃப்ராக்ஷன் வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ட்ரை ஸ்டீம் அண்ட் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர். இது ட்ரை ஸ்டீம், வாட்டர் வேப்பர் எடுத்துன்னா ஸோ வாட்டர் வேப்பர். இது மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர், இது வந்து வெட்னஸ் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனு ப்ளஸ் வெட்னஸ் ஃப்ராக்ஷனு கூட்டணும் அப்படின்னா 1 இருக்கும். ஸோ இது எக்ஸ் பர்சன்டேஜ், அதில் 1 மினிட் எக்ஸ் பர்சன்டேஜ் தரும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா 9 கான்செப்ட், ஒரு கான்செப்டும் சூப்பரான கான்செப்ட்டு. அதில் முக்கியமான கான்செப்ட் வந்து ஐடியல் கேஸோட ஒத்து போகிறது சூப்பர் ஹீட்டட் வேப்பர், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ சொல்லுங்கள்.